கியாம் சார், இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பூ ஆப்பிரிக்கன் டெய்சி. உங்களுக்கு இந்த கலர் பூ ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆமா, இந்த வருஷம் மழை நல்லா வெளுத்து வாங்குது. போன வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நல்லா வெளுத்து வாங்கிருச்சு. வெள்ளமே வந்துருச்சான். அப்பா, உங்களோட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பாச மழையை பொழிஞ்சு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, இதை என்ஜாய் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க கேட்கறேன், சொல்லுங்க. இது என்னோட ட்ரெஸ் தானே? அதை என்கிட்ட கொடுங்க. ஆதர்ஷ், இப்போ வந்துடுறேன். கியான் சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் மட்டும்தான். நீங்க மட்டும் தினமும் இங்க வரலன்னா இந்த நோய் இன்னும் அவரை பாழாக்கி இருக்கும். லக்ஷன், அப்படிலாம் சொல்லாதீங்க. கியான் சார் எங்களுக்கு எங்க அப்பாவோட மேல. சரியா சொன்ன. வாழ்க்கையில நாங்க கத்துக்கிட்ட எல்லாமே சாரால தான் நாங்க கத்துக்கிட்டோம். என்ன இருந்தாலும் நீங்க மட்டும் இங்க வராம இருந்திருந்தா எங்க 2 பேரால மட்டும் அப்பாவை இந்த அளவுக்கு நல்லா பாத்திருந்திருக்க முடியாது. சந்தீப் அங்கிள், வாங்க அங்கிள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தியான் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்காரு. சந்தோஷம். அது வந்து தியானுக்காக இதை கொண்டு வந்தேன். அங்கிள், 25 லட்சத்துக்கு செக்கா? ஆமாம்மா, ஜாந்தி ரினோவேஷன்ஸோட 5வது வருஷம் இது. அதுக்கு பரிசா இதை வச்சுக்கோங்க. அங்கிள் சரிதான், ஆனா அப்பா தான் கம்பெனிக்காக 2 வருஷமா எதுவுமே பண்ணலையே. கண்ணா, சில விஷயங்கள் எல்லாம் உறவுகளையும் தாண்டி நிற்கும்பா. உங்க அப்பாவுக்கு எனக்கு இருக்கிற நட்பு அந்த மாதிரி தான். நான் தியானை பார்க்கலாமா? அப்பா, உங்களை பார்க்கறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. எப்படி இருக்க நண்பா? அட, முன்னாடி விட ஸ்மார்ட்டா இருக்க. இப்படி ஹேண்ட்ஸம் ஆகிட்டே போனா அப்புறம் நர்ஸ் உன்னை லவ் பண்ணிட போறா. கண்ணா, சொல்லுங்க அங்கிள். நான் உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே, இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஷூர் அங்கிள், வாங்க ப்ளீஸ். சந்தீப் அங்கிள் கொடுத்த செக்கால நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஆமா, அப்பாக்கு நம்ம அட்வான்ஸ் பெட் வாங்கலாம்ல. சார், என்னாச்சு? இந்த லைட் எப்படி கட்டாச்சு? லைட் எப்படி இருட்டாச்சு? லைட் ஆன் பண்ணு. என்னாச்சு? சந்தீப் அங்கிள், ஐ திங்க் இஸ் டெட். கியான் சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஹே, கத்தி எப்படி கியாங் சார் கையில? வர்ஷினி, என்ன சொல்றேன்னா, உங்க அப்பாவோட கையில கத்தி இருந்தது. இருந்தாலும் அவரு சந்தீப்பை கொலை பண்ணல இல்லையா? சார், அவர் எப்படி கொல்ல முடியும்? 2 வருஷமா தான் அவருக்கு லக்வாக் அட்டாக் ஆயிருக்கு. அவர் CLISல இருக்காரு. கம்ப்ளீட் லங் ஃபங்க்ஷன் டவுன். ஆமா சார், இந்த நிலைமையில உடம்போட மசில் எதுவுமே நகராது. அவரால் அவர் கண்ணை கூட அசைக்க முடியாது. இவருக்கு எப்படி இப்படி ஆச்சு? 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. என்னது? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு, இன்னும் பெட்ல தான் இருக்காரா? அப்புறம் எப்படி ஒரு கையில கத்தி வந்துச்சு? சார், இதுக்கு வாய்ப்பே இல்ல. கியான் சார் எல்லாம் வேற யாராவது கொண்டிருக்காங்க. ஆனா கத்தி இவர் கையில தானே இருந்துச்சு. கொலைக்காரன் ஏன் அதை வச்சுட்டு போயிருக்க கூடாது? அப்படின்னா இந்த ரூம்ல தியான் சார், சந்தீப் சார் தவிர இங்க 3வது ஒருத்தர் இருந்தாரா? இல்ல சார், நாங்க எல்லாரும் கீழே தான் இருந்தோம். ஆமா சார், ரூம்ல வேற யாருமே இல்ல. அப்படின்னா இந்த கொலையை இவர் தான் செஞ்சான்னு நீ சொல்ல வரியா? இல்ல சார், நான் அப்படி சொல்லல. நீ என்ன சொல்ல வர? சந்தீப் அவரே அவர் கத்தி எடுத்து குத்திக்கிட்டாரா? அப்புறம் சாகிறதுக்கு முன்னாடி கத்தி எடுத்து அவர் இவர்கிட்ட கொடுத்துட்டாரா? ஒரு வேலை இப்படி இருக்குமோ? தியான் சாருக்கு தைரியம் இல்லாம ஒரு வேலை அவரு நடிக்கிறதா இருக்குமோ? சார், நீங்க என்ன பேசுறீங்க? எங்க சந்தேகம் தான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க அப்பாவை நான் இன்னொரு தடவை செக் பண்றதுக்கு அனுமதிப்பீங்களா? பண்ணுங்க சார்.
நாங்க எதுக்கு போய் சொல்லணும்? பார்க்குறேன். இவர் காலில் இருக்க அடையாளங்களை பார்க்கும்போது டோட்டல் அக்ரோஃபிக் ஆகிருக்கு. அட்ரோஃபி? அது அப்படியே காலில் இருக்கிற மாலிகூல்ஸ் எல்லாமே அடைச்சி போயிருக்கு, அப்படியே ஜாம் ஆயிருக்கு. அதாவது இவரே நினைச்சா கூட 1 இன்ச்சு கூட இவரால் நகர முடியாது. சார் நீங்க இப்ப நம்புறீங்க இல்லையா எங்க அப்பா நடிக்கலன்னு? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 3ஆவதா இங்க யாரோ இருந்திருக்காங்க. ஒருவேளை ஜன்னல் வழியா வந்திருப்பாங்களோ. பங்கஜ், ஃப்ரெடி, நீங்க போய் ஜன்னல் வழியா நல்லா சுத்தி பாருங்க, ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாருங்க. சார். வித்தியாசமா இருக்கு. தடவை இப்படியெல்லாம் நடக்குது. கொலை செஞ்ச ஆயுதம் கிடைச்சிருச்சான்னா அதை ஆதாரமா எடுத்துக்க முடியல. ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கும் சார். ஆதாரங்கள் எப்படி கிடைக்கும்? இந்த மிஷின் மூலமா சார். இதோட பேரு BCI, பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். சார் இந்த மிஷின் பேரலைஸ் ஆனவங்களோட உணர்வை நமக்கு கன்வே பண்ணும். சூப்பர். இது சாத்தியமா? சாத்தியம்தான் சார். இந்த மிஷின் ரத்தத்தோட ஆக்சிஜன் ஃப்ளோவை படிச்சு அவரோட உணர்வை நமக்கு சொல்லும் சார். கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணு சார். நான் சொல்கிறேன், இந்த மிஷின் சாரோட ரத்தத்தில் இருக்கிற உணர்வை அளந்து அதுக்கப்புறம் அதை கால்குலேட் பண்ணி வேறு சூழ்நிலையில் வெவ்வேறு கேள்வி கேட்கும்போது ரத்தத்தில் இருக்கிற உணர்வுகளை அது பிரதிபலிக்கும். ஓ, அப்படின்னா ரத்தத்தின் மூலமா அது அப்படியே இந்த மிஷின் சொல்லும், இந்த நிமிஷம் இந்த மனுஷன் என்ன யோசிக்கிறாருன்னு, இவர் மனசுல என்ன உணர்வு இருக்குன்னு. எக்ஸாக்ட்லி. குட், வெரி குட். ரெடி சார். இங்கேருந்து மேலே போக வேற எந்த வழியுமே இல்லை. எனக்கு தெரியும். இந்த பைப்பை பாரு. கொலைகாரன் இந்த பைப்பை பிடிச்சி மேலே ஏறி கொலை பண்ணிட்டு மறுபடியும் இதே பைப்பை பிடிச்சின்னு கீழே இறங்கி இருக்கணும். அதோ அங்கே உடஞ்சிக்கிற தொட்டியை பற்றியா, அது மேலே உழுந்துதான் இங்கேருந்து ஓடி இருக்கணும். வாங்க சார், கீழே போய் பார்ப்போம். வா வா. எங்க அப்பா ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை பெருசாக்கணும்னு நினைச்சாரு. அப்பா எப்பவும் சொல்லுவாரு, நம்ம விஞ்ஞானத்து மூலமா எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குன்னு. என்ன தேவைன்னா கண்ணை திறந்து அந்த மருந்தை நாம தேடணும். உங்க அப்பா சொன்னது ரொம்பவே சரி சார். கியான் சார் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, வாய்ப்புகள் இருக்கு. கண்ணு இருக்கிறவனால அதை பார்க்க முடியல, காது இருக்கிறவனால அதை கேட்க முடியலன்னு. மனுஷங்களை மேன்மைப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா விதியோட விளையாட்டை பாருங்க. அப்பா உருவாக்கின டெக்னாலஜி இப்ப அவருக்கே உதவியா இருக்கு. இதுக்காக அவர் முன்னாடியே உழைச்சிருக்காரு. சரியா சொன்னீங்க சார். பூச்செடி உடஞ்சிருக்கு. இங்கே பாரு, இந்த கால் தடத்தை பாரு. கொலைகாரன் இப்படி தான் போயிருக்கான். சார் இதை பார்த்தீங்களா? இங்கே ரத்தம். அப்படின்னா பங்கஜ், இந்த ரூமுக்குள்ள இன்னொருத்தனும் இருந்திருக்கான். அவன் தான் சந்தீப் சாரை கொன்று இருக்கான். இந்த பிளட்டோட சாம்பிளை எடுத்து ஃபாரன்சிக் லேபுக்கு எடுத்துன்னு போயிடலாம். டான்சர் இந்த மிஷின் மூலமா அவர் என்னெல்லாம் பேசுவாரு? அவருக்கு பசி எடுக்கும்போது எங்களுக்கு அவர் சொல்லுவாரு. அவருக்கு பெட் பேண்ட் தேவைன்னா அதையும் அவர் சொல்லுவாரு. அப்பா இதுல செஸ் கேம் கூட விளையாடுவாரு. இல்ல செல்ஃப் கேமா? ஆமாம் சார். இவர் மூளைக்குள்ள எப்படியெல்லாம் பேட்டர்ன் உருவாகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லெட்டர்ஸ் பின்னாடி லைட் எரியும். நாங்கள் அதில் ஒவ்வொரு வார்த்தையாக சேர்த்து சார் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுப்போம். யாரு கொலை செஞ்சான்னு தியான் சார் சொல்லுவார்ல அப்போ? சார் நிச்சயமா. ஆனால் சார் அதுக்கு நம்ம அப்பா கிட்ட கேட்கணும். கேட்போம். முதல்ல நாங்கள் எங்கள் விசாரணையை முடிச்சிடுறோம். என்னாச்சு? கத்திலிருந்து ஏதாவது கிடைச்சதா? மிஸ்டர் கியானோட கைரேகை மட்டும்தான் அதில் கிடைச்சது, வேற யாரோடது இல்லை. அப்படின்னா கொலைகாரன் கண்டிப்பா கிளவுஸ் போட்டுட்டு இருந்திருக்கணும் கொலை பண்ணும் போது. அந்த கொலைகாரன் ஜன்னல் வழியா தான் உள்ள வந்திருக்கான். வந்தவன் சந்தீப்பை கொன்னுட்டு அந்த கத்திய தியானோட கையில கொடுத்துட்டு போயிருக்கான். ஆளுங்கெல்லாம் ரூமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அவன் அந்த ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிருக்கான். சார், கொலைகாரங்க ஏன் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடாது? இல்ல பூர்வி, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க உடம்புல எந்தவித காயங்களோ தழும்புகளோ எதுவுமே இல்லை. அங்க இருந்த ரத்தம் வெளியாளோட தான். இதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது தயா. கொலைகாரன் வெளியாளா இருந்தா சந்தீப் தியான சந்திக்க போறான்ல, அந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்?
10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சந்தீப் வந்திருக்காரு, அதுக்குள்ள கொலை செய்யப்பட்டிருக்காரு. எனக்கு என்னமோ அந்த கொலைகாரன் சந்தீப்பை ஃபாலோ பண்ணியிருப்பானோன்னு தோணுது சார். அப்புறம் சந்தீப் அவரோட ஃபுல் டேக்கான ஷெட்யூலை போடும்போது அது மூலமா சந்தீப் சார் கியான் சாரை போய் மீட் பண்ணும் போது அப்போ அவனுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். அப்படியே இருந்தாலும் அவங்க 2 பேரும், அதாவது சந்தீப் தியான் 2 பேரும் சந்திக்க போறது அவனுக்கு எப்படி தெரியும்? சார் அந்த கொலைகாரனுக்கு ஒரு வேளை தெரியாம இருந்திருக்கலாம். அந்த கொலைகாரன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ரூம்ல போய் கொலை பண்ணிருக்கலாம். தயா, கண்டிப்பா அங்க ஒரு மிகப்பெரிய எதிரி இருந்திருக்கான் மிஸ்டர் சந்தீப்புக்கு. அதனாலதான் இவ்வளவு துல்லியமா ஃபாலோ பண்ணியிருக்கான். அப்புறம் பாஸ், ரந்தீப் சார் கிட்ட யாருக்கு பகை இருந்ததோ அவங்களுக்கு பிளாஸ்டிக் அனிமியா இருந்திருக்கு. ஓ, இந்த பிளாஸ்டிக் அனிமியானா என்ன சார்? அது ரொம்பவே ரேர் டிசீஸ்பா. இது ஒரு சில ஆட்களுக்கு தான் இருக்கும். இதுல மனுஷங்களுடைய போன் ஏராவும் ப்ரோன் ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிடும். ரத்தத்துல இருக்கிற ரெட் செல்ஸ், ஒயிட் செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடும். புரிஞ்சுதா இல்லையா? இந்த நோய் அந்த அளவுக்கு ரேர் ஆனதுன்னா அப்போ நமக்கு கஷ்டமா இருக்காது. ஊருக்குள்ள இந்த நோயோட எத்தனை பேர் இருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். பிளாஸ்டிக் அனிமியா. தயா, என்னாச்சு சார்? இந்த ஊர்ல மொத்தமா ஒரு 45 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது இந்த ரேர் நோயை கொண்டவங்க. இதுல 16 பேர் இந்த நாட்டிலே இப்ப இல்ல. அப்ப மிச்சம் 29. அதுல 14 பேர் ரொம்ப வயசானவங்க, அதாவது பால்கனியில இருந்து குதிக்க முடியாதவங்க. அப்ப 15 இருக்கு. இதுல 7 குழந்தைங்க இருக்காங்க சார், அதாவது 10 வயசுக்கும் கீழே. அப்ப மிச்சம் 8. எஸ் சார். அந்த 8 பேர்ல 4 பேர் என்னன்னா ரொம்பவே குண்டா இருக்காங்க சார். இத பாருங்க. ஓ, அப்புறம் பால்கனி பிடிச்சி பைப்பை ஏறி குதிக்கிறது எல்லாமே வாய்ப்பில்லை. அப்படின்னா தயா, அப்ப நம்ம கிட்ட 4 சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க, ரைட்? ஆமா சார். யார் யார் அது? சார் லீலா, ரமேஷ், அப்புறம் சுனில் அண்ட் ஹேமந்த். நீலா, சுனில், ரமேஷ், ஹேமந்த். பர்வே சார், நம்ம கிரிமினல் டேட்டா பேஸ கொஞ்சம் பாருமா. பழைய அக்யூஸ்ட் யாராவது இருக்கானோன்னு. கிடைச்சிச்சு. ரமேஷ் திருட, ஜனங்களை துன்புறுத்துறவ. அப்ப இவன் தான். எங்க இருக்கா இவ? சரோஜ் நகர் சவுல். உடனே தூக்குங்க அவனை. மாலா, எனக்கும் பூ வாங்கி கொடுக்கற வாய்ப்பை கொடுமா. அம்மா, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? கல்யாணமா? அதுவும் உன்னையா? என் வீட்டு பள்ளி கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்காது. ஏன்? ஏன்னா நீ அவ்வளவு மோசமானவன். உன்னை பார்த்தா உன் வீட்டுல உள்ள கண்ணாடி கூட பயந்தே போயிடும். ஆனா உங்க வீட்டு கண்ணாடி உன்னை பார்த்தா தேவதான் சொல்லுமே. அட, உன் கைக்கு என்னாச்சு? அட, ஒண்ணும் இல்ல. போருக்கு போகும்போது வீரர்களுக்கு இந்த மாதிரி அடியெல்லாம் சாதாரணம் தான். இந்த பேச்செல்லாம் வேண்டாம், என்னாச்சுன்னு சொல்லு. என்ன ஆச்சுன்னா, நான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசான அம்மாவை அங்க பார்த்தேன். ரோட கிராஸ் பண்ணணும்னு போனாங்க. அப்ப இந்த பக்கமா திடீர்னு ஒரு பைக் ரொம்ப வேகமாவும் ஸ்பீடாவும் வந்தது. அவங்கள நோக்கி போச்சு. அந்த பைக் வந்து அந்த வயசான அம்மாவை இடிக்க போனுச்சு. அதான் நாங்க போயிட்டோம்ல, அவங்கள காப்பாத்திட்டேன். அட, நீ இவ்ளோ பெரிய வீரனா? என் வீரத்தை பத்தி உனக்கு தெரியாது இல்லையா? சரி சொல்லு, நீ இன்னும் என்னெல்லாம் சாகசம் பண்ணிருக்க? என் சாகசம் என்னன்னா, என்னாச்சு? ஓ, மூஞ்சி தயிர் மாதிரி ஏன் இப்படி வெள்ளையாயிடுச்சு? மாலா, அது அது என்ன கொஞ்சம் மறைச்சுக்கையே. எதுக்கு இங்க வந்து ஒளியற? அட, எதுக்காக இங்க வந்து ஒளியற? மாலா, 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 நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க ரமேஷ்? ஏன் மொத்த பூவையும் கொட்டிட்ட? சார், அது அவன்தான்.
ஓடி போயிட்டான் சார். எங்க போயிட போறான்? வா உன் வீடு தான்டா. எங்கடா ஓடுற? சிஐடி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா எதிர்க்கிறவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடும். இவனுக்கு இப்ப ஆரம்பிச்சிருச்சு சார். இதெல்லாம் எங்க இருந்து கொண்டு வந்த? கொண்டு வரல சார், நானே செஞ்சேன். நீ இந்த மிஷினை உருவாக்குனியா? டீ போட கூட லாக்கி இல்ல, நீ இந்த மிஷினை உருவாக்குனியா? எங்க இருந்து திருடின இத? இல்ல சார், நான் எதுவும் திருடல. நீ திருட மட்டும் இல்லடா, கொலையும் செஞ்சிருக்க. என்ன? யார சார்? 118 எம்ஜி ரோடு, சுந்தர் நகர். அங்க போனல நீ? அங்கதானே உனக்கு அடிபட்டுச்சு. ஒரு ரத்தத்தை வச்சு நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம். என்னோடது இல்ல சார். உன்னோடது தான்டா. நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தியோ அங்க அது மேட்ச் ஆயிடுச்சு. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா? இல்ல, நேரா தூக்குதான். திருடுனா தூக்குல போடுவாங்களா? திருட்டுல கொலை, சந்தீப்போட கொலை. இல்ல சார், நான் யாரையும் கொலை பண்ணல. நான் அங்க திருட மட்டும் தான் போனேன். நீ இவரை கொலை பண்ணலையா? ஆண்டவா, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. சத்தியமா சார், நான் எந்த கொலையும் பண்ணல. கை கால் விளங்காம அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். திருட அது நல்ல இடமா இருக்குன்னு நினைச்சு திருட தான் போனேன். வேற யாரையும் கொல்ல போகல. நான் சாதாரணமா திருட தான் அங்க போனேன். இது இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஏன் இவரை கொல்லணும்? ஏன்னா சந்தீப் நீ திருடுறத பார்த்துட்டாரு. அதான் ஒரு குற்றத்தை மறைக்க இன்னொரு குற்றம். அது உண்மைதான் சார். நான் அங்க போயிருந்தேன். அந்த சந்தீப் என்னை பார்த்து கத்துனாரு. அவர் கத்துனதை நான் அங்கிருந்து பயந்து ஓடி போயிட்டேன். இந்த அடி எப்படிடா பட்டுச்சு? இது சந்தீப் கத்துனதும் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இருட்ட தெரியாம நான் அங்கிருந்து குதிச்சேன். அதுல தான் அடிபட்டுருச்சு. ரூம்ல அன்னைக்கு ஒன்ன தவிர வேற யாருமே இல்ல. நீ கொல்லலனா அப்புறம் வேற யார் கொன்னா? இல்ல சார், என்ன தவிர அங்க ஒருத்தர் இருந்தாரு. யாரு? ஹே, யார் நீ? இருட்டுல முகம் தெரியல, ஆனா அவரோட வாட்ச் தெரிஞ்சது. வாட்சா? சந்தீப் வாட்ச் போடல சார். இவன் பொய் சொல்றான். அங்க எந்த ஆளும் இல்ல, வாட்சும் இல்ல. இருந்தாங்களா இல்லையான்னு அவர் தாண்டா அதுக்கு பதில் சொல்லணும். மிஸ்டர் தியான், அவருக்கு உடம்பு எப்படி இருக்கு? அது வழக்கம் போல தான் சார் இருக்கு. சார், இன்னைக்கு அவர்கிட்ட கேள்வி கேட்க போறீங்களா? ஆரம்பிக்கலாமா? ஷோர் சார். நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாவே கேளுங்க. அப்பதான் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் புரிஞ்சுப்பாரு. யான் சார், இவன் பேரு ரமேஷ். இவன் ஒரு திருட. சந்தீப் கொலையான அன்னைக்கு ராத்திரி இவன் இங்க திருட வந்திருக்கான். இவ என்ன சொல்றானா, அன்னைக்கு ராத்திரி இவன் இங்க இன்னொருத்தனை பார்த்தானா. ரமேஷ், அன்னைக்கு நீ எங்க இருந்தியோ அங்க போய் நில்லு. சரிங்க சார். சார், நான் இந்த வழியா தான் வந்தேன். அப்புறம் இந்த பக்கம் போய் இங்க பார்த்தேன். அப்புறம் அப்படியே இங்க நான் வரும்போது சந்தீப் இங்க நின்றுட்டு இருந்தாரு. என்னை பார்த்தாரு. நான் பயந்து பின்னாடி திரும்பினேன். அப்புறம் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. நீ அங்கதான் நின்றுட்டு இருந்தன்னா கண்டிப்பா இவர் பார்த்திருப்பாரு. யான் சார், அவன் இங்க இருந்தானா? ரமேஷ் தான் கொலை செஞ்சானா?
நோ சார். நான் இல்லை சார். நான் தான் கொல்லலன்னு சொன்னல சார். சரி, அந்த பக்கம் போய் நில்ல. தியான் சார், நீங்க கொலைகாரனை பார்த்தீங்களா? அவன் யாருன்னு தெரியுமா? கொலைகாரன் இப்போ இந்த ரூம்குள்ள இருக்கானா? அப்படின்னா கொலைகாரன் நம்மள ஒருத்தன். உங்களோட ஸ்டூடெண்டா? நர்ஸ் இல்ல வார்ட் பாய்? இதுக்குள்ள தேவையில்லாம ஏன் எங்களை இழுக்கிறீங்க? ஏம்மா, நீ தான் எதுவும் பண்ணல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? கியான் சார், இப்போ உங்க வீட்டு ஆளுங்க மட்டும்தான் இருக்காங்க சார். வாட்? அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? ரிலாக்ஸ். அங்கே நில்லுங்க. பின்னாடி போங்க. தியான் சார், அது உங்க லக்ஷா. இப்போ நான் மட்டும்தான் இருக்க. நான் இந்த கொலையை பண்ணல. கியான் சார், அப்படின்னா அது ரீனாவா? தியான் சார் கொலைகாரன் உங்க குடும்பத்தை சேர்ந்தவன் நீங்க சொன்னீங்க. யார் அது? எம் எம்? இங்க யாரோட பேரு எம்ல ஸ்டார்ட் ஆகுது? எம் இ மீ, அதாவது நான். சார், அப்ப அந்த கொலைய நீங்க தான் பண்ணீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த தியான் நம்ம கிட்ட என்ன விளையாடுறான்? நாளைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல கொட்ட எழுத்துல வரும், சிஐடியை சேர்ந்தவங்க 2 வருஷமா பேரலைஸ் ஆகி இருக்கிற ஒருத்தரை கொலைகாரன் குற்றவாளின்னு சொல்றாங்கன்னு கிழிப்பாங்க. கொலைகாரன் கண்டிப்பா கியான் சார் சுத்தி இருக்கிறவங்க தான். அவங்கள ஏன் காப்பாற்ற முயற்சி பண்றாருன்றது தான் தெரியல. மொத்த பழியும் அவர் மேல தூக்கி போட்டுக்கிட்டாரு. அதுவும் சரிதான். ஒருவேளை வெளியாளா இருந்தா அந்த கத்திய எதுக்காக தியான் கையில கொடுத்திருக்கணும்? வேற யார் கையிலயாவது கொடுத்துருக்கலாம், நாம நம்புற மாதிரி ஒரு ஆள் கிட்ட. ஒருவேளை யார் மேல பழி இருந்தாலும் இவர் ஏன் சார் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு? சந்தீப் சாரோட சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு, அதனால அதான் நெருக்கமான நண்பன், சகோதரனை போல இருந்தவன். இங்க ஏதோ மிஸ் ஆகுது தயா. அவன் நண்பனா இல்ல எதிரியா? கியான் சாரோட பையன் சொன்னா சந்தீப் சார் 2 வருஷமா அவருக்காக நிறைய பணம் கொடுத்திருக்காராம். அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய கொடுத்திருக்காராம். அது மட்டும் இல்ல சார், கொலை நடந்த அன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் செக் கொடுத்திருக்காரு அவரு. ஆட தியானோட பசங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தானே அவங்க பார்ப்பாங்க. பல சமயங்கள்ல திரைக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மை வேற மாதிரி தான் இருக்கும், என்னைக்கும் அப்படியே இருக்காது. சார், திரைக்கு பின்னாடி இருக்க அந்த உண்மை அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவரு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. தியான் சார் உண்மையை சொல்லாம போனா இப்ப என்ன ஆயிட போகுது? அவரோட மூளை உண்மையை சொல்லும்.
எனக்கு தியான் சாரோட மூளை வேணும். அவருடைய மூளை கிடைச்சா இப்படிங்கிறதுக்குள்ள கொலைகாரன் யாருங்கிறத என்னால சொல்ல முடிஞ்சிடும். சலோகி சார், நீங்க என்னதான் டிமாண்ட் பண்றீங்க? ஒருத்தரோட மூளையை எப்படி சார் நம்மளால கொண்டு வர முடியும்? ஏன் முடியாது ஃப்ரெடு? இந்த கேஸ்ல நாம தியானோட மூளையை கொண்டு வந்து சோலன்கி சார் கிட்ட கொடுக்கலாம். ஏன்னு சொல்லு, 2 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கா. தியான் மூளையில வர்ற எல்லா விஷயமும் அந்த பிசேவ் மிஷினுக்குள்ள இருக்கு. எக்ஸாக்ட்லி பாஸ். இந்த மெஷின் தான் நமக்கு தியானுக்கும் சந்தீப்புக்கும் என்ன உறவு, எப்படி இருந்தது எல்லாம் சொல்லும். ஃப்ரெடு, அந்த மிஷினோட ஃபுல் டேட்டாவையும் கொண்டுட்டு வா. அப்புறம் தயா, அந்த ரமேஷை தியானோட வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரோட வாட்சையும் செக் பண்ணுங்க. சார், இன்னமும் நீங்க எங்களை சந்தேகப்படுறீங்களா? நாங்க எவ்வளவு சந்தேகப்படுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கொலைகாரங்க கிட்ட மாட்டுவான். ஆனா கியான் சார் தான் சொல்லிட்டாருல நாங்க குற்றவாளிகள் இல்லைன்னு. அவர் போய் கூட சொல்லியிருக்கலாமே, உங்களை யாரையோ காப்பாத்துறதுக்கு. இப்போ நீங்க குற்றவாளி எப்படி கண்டுபிடிப்பீங்க? சிஐடி அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏன்னா கொலை நடந்த அன்னைக்கு கொலைகாரனோட வாட்சை பார்த்தேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி ரூம் இருட்டா இருந்துச்சுல, நீ எப்படி வாட்ச பார்த்த? மேடம், இந்த உலகத்தோடைய பெஸ்ட் திருடன்னா நான் எந்த பொருளை பார்க்குறேனோ அது என் மூளைக்குள்ள பதிஞ்சிடும். உலகத்தோட பெஸ்ட் திருடன் சார், வேலையை ஆரம்பிக்கலாம். பார்க்க அழகா இருக்கு, பிராண்டு 11,000. இல்லை, இது இல்லை. இல்லை சார். மேடம், நீங்கள் காட்டுறீங்களா? இதுவும் இல்லை, இது சீப்பானது. ஹலோ, சீப்பானதா? இது 2 லட்சம் ரூபாய். அட மேடம், அந்த 2 லட்சம் ரூபா வாட்சோட காப்பி இது. இதை பஜார்லேயே விற்கிறாங்க. 15,000க்கு வாங்கி தரேன். கையை காட்டுங்க. ஏன் உங்க கை எப்படி நடுங்குது காலையிலேயே? இல்லை சார், இது இல்லை சார். ஆக்சுவலி எனக்கு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. சின்ன வயசுலேருந்து எந்த பொருளையும் என்னால் சரியாக பிடிக்க முடியாது சார். பங்கஜ், ஒரு பெண் எடுத்து கொடு. சரியா பிடிங்க. பெண்ணை கூட சரியா பிடிக்க முடியல சார். ஆக்சுவலி கியான் சார் என்னோட இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினச்சாரு. இது சம்மந்தமாக ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் கியான் சாருக்கும் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருக்கும். நீ போய் மற்றவங்கள்ட்ட பாரு. இல்லை சார், இதில் யாரோட வாட்சும் இல்லை. யாரோட வாட்சும் இல்லையா? கொலைகாரன் கிட்ட நிறைய வாட்சஸ் இருந்திருக்கலாம். அன்னைக்கு கட்டினதை இன்னைக்கு கட்டாம இருந்திருக்கலாம்ல. கடவுளே, நீங்க இன்னமும் எங்களை சந்தேகப்படுறீங்களா? பங்கஜ், இந்த ரமேஷை கூட்டிட்டு போ. இந்த உலகத்துல எத்தனை வாட்ச் இருக்கோ, எத்தனை டிசைன் இருக்கோ எல்லாத்தையும் காட்டு. சார், எல்லா வாட்சும் எல்லா மாடலையுமா காட்டுறது? எல்லாமே வா. அப்பதானே தெரியும் கொலைகாரன் எந்த வாட்சோ கட்டி இருந்தான்னு. ஒரு நிமிஷம் இங்க வா வா. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் சொன்னல, உலகத்தோட பெஸ்ட் திருடன்னு. அப்புறம் தீபிகாவோட இயரிங்ஸ், என்னோட இயரிங்ஸ் அதையும் கூட. சரிதான் சார், இப்பதான் எடுத்தேன்னா. சிஐடி கிட்ட எதுவும் மறைக்க முடியாது. போ. வாடா பெஸ்ட் திருடா, இங்க வா. உங்க யாருக்காச்சும் தெரியுமா தியான் சாருக்கும் சந்தீப் சாருக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சா? சார், அவங்களுக்குள்ள நல்ல உறவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு அவரு கொலைப்பழிய தாமால போட்டுக்கிறாரு? அவங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் இருந்ததா? சார், மனஸ்தாபம் இல்ல, ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி பிசிஐ மிஷன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கு இந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல சார். இந்த டென்ஷனால கியான் சார் எப்பயுமே ரொம்ப கோவமா இருப்பாரு. ஆமாம் சார். சந்தீப் அங்கிள் அப்பா கிட்ட நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, ஏதாவது வழி கிடைக்கும்னு தான் சொன்னார். ஆனால் அப்பா அவர் மேலேயும் கோவப்பட்டாரு. அப்புறம் இந்த கோவத்திலே வண்டியை வேகமாக ஓட்டி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். அதாவது மிஷின் சரியாகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த மிஷின் எப்படி சரியாச்சு? சார், சந்தீப் அங்கிள் தான் அது சரி பண்ணாரு. சந்தீப்பா?
ஆனா அவர் ஒன்றும் சயின்டிஸ்ட்லாம் இல்லையே. ஆனா தெரியல சார். ஆனா சந்தீப் அங்கிள் அந்த மிஷின்ல இருந்த பிரச்சனையை எப்பயோ சரி பண்ணிட்டாரு. அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆன ஒரே மாசத்துல அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமா வேலை செய்யுது. ஆச்சரியம்தான். இது எப்படி நடந்துச்சு? ஒரு நான் சயின்டிஸ்டால இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான மிஷினை எப்படி சால்வ் பண்ண முடியும்? தியான் மாதிரி சயின்டிஸ்டாலேயே முடியல. சார் இது திருட்டு மிஷினா இருக்கு போது சார். மை காட், 2 வருஷத்துக்கு இத்தனை டேட்டாஸ் கிடைச்சிருக்கா? ஆச்சரியமா இருக்குல்ல? எஸ் பாஸ். இப்போ இந்த டேட்டாவில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஒன்று சேர்த்து நம்ம தியான் சார் நம்மக்கிட்ட இருந்து என்ன விஷயத்தை மறைச்சாருங்கிறத இப்போ நாம கண்டுபிடிச்சி ஆகணும். ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு எழுத்தா சேர்த்து அதனுடைய பேட்டர்னை உருவாக்கி நாம கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் எல்லாரும் ஆரம்பிங்க. இந்த இதுபடி என்னாச்சு சார்? என்ன கிடைச்சது? கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ரகசியத்தை. இந்த ரகசியத்தில் ஒரு வில்லன் இருக்கான். கியான் சார் எப்படி ஒவ்வொரு வார்த்தையா சேர்த்து இதை பண்ணாரு அப்படின்னு நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். எழுத்துக்களால் உருவான வார்த்தை. அந்த வார்த்தையால் உருவான வாக்கியம், சென்டென்ஸ். தியானுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும் இந்த மொத்த உண்மையையும் இப்படி அப்பட்டமா சொல்றதுக்கு? ஆமாம் பாஸ், குறைந்தபட்சம் 6 மாதம். இதெல்லாம் ஆரம்பிச்சது ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி. இனிமே நீ இந்த கம்பெனியோட சைலண்ட் பார்ட்னரா இரு. உன்னோட பங்கு வரும் 5% தான். இதுக்கு மேல உனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. ஓ ஓகே ஓகே ஓகே. உன்னோட இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல்ல? நீ இதில் வெற்றி அடைஞ்சிட்டல்ல? ஆமா, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். நான் இந்த மிஷினை ஏழைகளுக்காக உருவாக்கினேன், மாணவர்களுக்காக. உன்ன மாதிரி சுயநலவாதிகளுக்காக இதை பண்ணலை. இதுக்கு மேலே நாம் ஒன்றா இருந்து வேலை செய்ய வேண்டாம். குட் பை. இந்த காஃபிக்கு நான் உன் ஒய்ஃப் கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறேன். என்னாச்சு? வண்டி ஏன் பிரேக் பிடிக்கல? பிரேக்குக்கு என்னாச்சு? என்ன எதிர்த்தா என்ன ஆகும்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு நீ 5% தரேன்னு சொன்னல, இப்போ பாரு, நான் உனக்கு 5% கொடுக்குறேன், வாழ்க்கை முழுக்க. அப்படின்னா சந்தீப் சொல்லிட்டு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த உலகத்தை ஏமாத்துறதுக்காக சொன்னது. இந்த டேட்டா எல்லாமே இந்த மிஷின்ல இருக்குது அப்படின்னா இதுக்கான அர்த்தம் கேன்சர் சார் வந்து அவர் மனசுல இதை வச்சுக்கல. அவர் யார்கிட்டயோ சந்தீப்பை பத்தின உண்மையை சொல்லியிருக்காரு. மிஸ்டர் தியான் யாருக்கிட்ட அந்த சந்தீப்பை பத்தி சொல்லி இருந்தாரோ அவன் தான் நாம தேடுற குற்றவாளி. அவன் தான் சந்தீப்பை கொலை செஞ்சது. ஆனா சார், கொலைகாரன் கியான் சாருக்காக பழிவாங்க நினைச்சிருந்தா அவன் எதுக்காக கியான் சார் கையில கத்திய கொடுக்கணும்? மாட்டி போன்னு தெரியாதா? இல்ல பூர்வி, எனக்கு அப்படி தோணல. கொலைக்காரன் மிஸ்டர் தியானுக்கு நிம்மதியை தரணும்னு நினைச்சிருக்கா. அவ என்ன காட்ட நினைச்சிருக்கான்னா, தியான் சார் இங்க பாருங்க, நான் உங்களுக்காக சந்தீப்பை கொன்னு இருக்கேன், உங்களுக்காக அந்த பழிய நான் ஏத்துக்கிறேன்னு. அப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்காக கேன்சர் சார் அவர் மேலேயே பழிய போட்டுக்கிட்டாரு. அவ யாருன்னு கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்கு, அந்த வாட்ச்.
அந்த ரிஸ்ட் வாட்ச் ரமேஷ் பார்த்த அந்த வாட்ச். டேய் சீக்கிரமா பண்றா, நம்ம கிட்ட அவ்வளவு டைம்லாம் இல்ல. அட இருங்க சார், தேடிட்டு இருக்கல. என்னாச்சு சார்? என்ன ரமேஷ், ஜாலியா இருக்கா? போதும் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல வாட்சை பார்க்க முடியாது. 10,000க்கு மேல மாடல்ஸை காட்டிட்டாரு. என் தலையே வெடிக்குது சார். அந்த வாட்சோட மாடல் கிடைக்காம உன்னை நான் வீட்டுக்கு போகவே விட மாட்டேன்டா. சார் சார் சார், கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுருங்க சார். நான் போகணும் சார். சத்தியமா நான் இனிமே திருட மாட்டேன் சார். என்னை வீட்டுக்கு போக விடுங்க சார். எழுந்துரு எழுந்துரு. அன்னைக்கு ராத்திரி எந்த வாட்சை பார்த்தோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு இவ்வளவு வாட்சை தான் சார் பாக்குறது. ஒவ்வொரு பிராண்டோட ஒவ்வொரு மாடலையும் பார்த்துட்டேன். அதுல எந்த வாட்சுமே இல்ல. சரி, அது ஒரு மாடர்ன் வாட்சா? ஆமா மேடம், அது மாடர்ன் வாட்ச் தான். ஆனா அந்த வாட்ச் பார்க்க வாட்ச் மாதிரி இல்ல. என்னன்னா மாடர்ன் வாட்ச் உனக்கு வாட்ச் மாதிரி தெரியல? என்ன விளையாடுறியா? ஆமா. நீ அந்த வாட்சை பார்த்தல, உன்னால வரைய முடியுமா? வரைவேன். அப்ப சரி, பர்வே அந்த ஸ்கெட்ச் பேப்பர் எடுத்துட்டு வா. சார். சார் இதான். மை காட், என்னாச்சு? ஒரு நிமிஷம் பாஸ். இது பார்க்க அப்படியே இருக்கு. ரமேஷ் இங்க வா. இங்க இங்க பார், இதானே அந்த வாட்ச்? இதான் சார், இதேதான் சார். இது என்ன வாட்ச் சார்? திருடினா எவ்வளவுக்கு போகும்? ஆயிரக்கணக்கில் இல்லப்பா, இது லட்சக்கணக்கில் போகும். இவ்வளவு விலை உயர்ந்த வாட்சா? இந்த வாட்சோட பேரு சாட்லான்னு சொல்லுவாங்க. சாட்லாவா? பாஸ், கொலகாரன் யாருங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன். யார் அது? அவன்தான். உங்க புருஷனை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஆமா, நீங்க யாரு? நீங்க அவரை கூப்பிடுங்க, அவருக்கு எங்களை நல்லாவே தெரியும். சோனு, சோனு கொஞ்சம் வெளியில வாங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உங்க வீட்டு பக்கமா போனோம், அதான் உங்களை பார்க்கலான்னு. அப்படியே பார்க்கலான்னு வந்தீங்களா? இத நிறைய படங்கள்ல கேட்டிருக்கேன். பார்த்துட்டு போறதுக்கு இல்ல, உங்களை இழுத்துட்டு போறதுக்கு. இழுத்துக்கிட்டா? இவர் என்ன பண்ணாரு? உங்க புருஷ சந்தீப்பை கொண்டு இருக்காரு. சார் சார், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல சார், இத பாருங்க. நான் தண்ணியை ஒழுங்கா கொண்டு வர முடியாது. நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன்? கொலை செஞ்சிருக்க, இதே நடுங்கிற கையாலேயே செஞ்சிருக்க. அந்த சாட்லா வாட்ச் எங்க இருக்கு சொல்லு. சார், அது நீங்க எந்த வாட்சை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். நாங்க எதை பத்தி பேசுறோம்னு உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சிடும். பங்காஜ், ஃப்ரெடி, உள்ள போய் தேடுங்க. பங்காஜ், நீ மேல போய் பாரு, நான் பெட்ரூம் போய் பாக்குறேன். பாக்குறேன். அட, ஒன்றும் கிடைக்கலடா. நான் சுருக்கு சுருக்குன்னு குத்துச்சு. சார் சார், இந்த தலகாணிக்குள்ள ஏதோ இருக்குது சார். தலகாணிக்குள்ளையா? இதோ பாருடா, இதை பார்க்க வாட்ச் மாதிரி இருக்குல்ல? இந்த வாட்ச் யாரோடது? இது எப்படி நம்ம தலகாணிக்குள்ள? எனக்கு எப்படி தெரியும்? தலகாணியா கடையில இருந்து வாங்கணும், அவங்கள தான் கேட்கணும். இதை போடு. சார், நான் எதுக்கு அடுத்து உங்க வாட்சை போடணும்? வாட்சை கட்டுறியா விலங்க போடவா? அபிஜித், ஒன்று பண்ணலாம். முதல்ல இந்த வாட்சை கட்டுவோம், அதுக்கப்புறம் விலங்க போடுவோம். வா, அந்த வாட்சை கட்ட. சார், அட பாத்தியா, கை நடுக்கம் நின்றுடுச்சு. சார், இது அதிசயமா இருக்கு. கை நடுக்கம் நின்று போச்சு. இது அதிசயம் இல்லை பங்கஜ், இது சயின்ஸ். இப்ப பாருங்க, இந்த வாட்சை கட்டினதுக்கு அப்புறம் சோனு நடுக்கமே இல்லாம எப்படி கொலை பண்றதுன்னு காட்டுவான்.
சார் அப்படின்னா இந்த 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 வாட்ச் எப்படி சார் வேலை செய்யுது சொல்லுங்க. இதை சேட்லான்னு சொல்லுவாங்க பங்கஜ். மோஷன் சென்சார் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இது செஞ்சுருக்காங்க பங்கஜ். இவருக்கு ட்ராமர் நோய் இருக்குல்ல, அதுக்காக தான். இதை போட்டால் கை நடுங்காது. நான் தான் செஞ்சேன். பழி வாங்கணும்னு நினைச்சேன். கியான் சார் சந்தீப் சாரை பற்றி என்கிட்ட எல்லாமே சொன்னார். சத்தியமா சொல்கிறேன் சார், உங்களுக்காக அந்த சந்தீப்பை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். இதை நான் கொடுக்குற சின்ன ஒரு குரு தட்சணையாக நினச்சிக்கோங்க. அன்னைக்கு கம்பெனியில் இருக்க என் ஆள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் சந்தீப் அங்கே வரப்போறாருன்னு. வழக்கம் போல் தியான் சாரை பார்க்கறதுக்கு அவர் அங்கே வந்தார். அவர் வரும்போதெல்லாம் எங்கள் எல்லாரையும் வெளியில் போக சொல்லிட்டு அவர் தனியாக தான் பேசுவார். ஏன்னா தியான் சாரை வெறுப்பேற்றுறதுக்காக. ஆனால் இந்த தடவை அவருக்கு தெரியாது அவரோட மரணம் அவருக்காக காத்துட்ருக்கேன்னு. இன்னைக்கு நம்ம கம்பெனியோட 5வது வருஷம். மேகா, சந்தீப், ரீனா, வார்ட் பாய், அந்த நர்ஸ் எல்லாரும் ரூமை விட்டு போனதும் நான் அவங்க கூட இல்லைன்னு யாருமே கவனிக்கல. நான் எப்படிப்பட்ட நண்பன் பார்த்தியா? ஐ ப்ராமிஸ், இட்ஸ் அ ப்ராமிஸ் மை ஃப்ரெண்ட். அண்ட் யூ நோ ஹேவ் ஐ. ஏய், யார் நீ? இங்க என்ன பண்ற? லைட் ஆஃப் பண்ண. அப்புறம் தியான் சார் முன்னாடி அந்த சந்தீப்பை நான் குத்துனேன். அப்புறம் அந்த கத்தியிலேருந்து என் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு தியான் சார் கையில் இந்த கத்தியை வச்சுட்டேன். யாரும் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கூடயே பின்னாடி போய் நான் நின்றுட்டேன். உன் பிளான் நல்லா தான் இருக்கு, ஆனால் கெட்ட நேரம். ரமேஷ் அங்கே திருட வந்துட்டான். அப்புறம் அவன் உன்னோட வாட்சை பார்த்துட்டான். சார், உண்மையை யாராலையும் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. ரமேஷ் என் வாட்சை பார்க்கலனாலும் நீங்கள் கண்டிப்பாக என்னை தேடி வந்திருப்பீங்க. நீ இவ்வளோ புத்திசாலியா இருக்க, எதுக்காக இப்படி கொலை செஞ்ச? தியான் சாரோட பகையை தீக்கிறதுக்காக. இந்த வாட்ச் வெறும் வாட்ச் இல்லை, என்ன மாதிரி ஆட்களுக்கான புது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையும் எனக்கு தியான் சார் தான் கொடுத்தாரு. நானும் அவரை மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாருன்னு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு அவர் உதவி செஞ்சிருக்காருன்னா நீ உன்ன மாதிரி இருக்கிற மற்றவங்களுக்கு அது உதவி செய்யணும்னு தான் பயன்படுத்தணும். ஆனா நீ ஒளியை தேடி போகாம இருட்டை தேடி போயிட்ட. நீ அந்த இருட்டை தேடி போறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். யோசிச்சிருந்தா நீ ஜெயிலில் இருக்கணுன்ற நிலைமை வந்திருக்காது.